பிரியாணிக்கு கத்திரிக்காய் பச்சடி இல்லாம எனக்கோ இல்ல எங்க வீட்டு ஆளுங்களுக்கோ பிரியாணி இறங்கவே இறங்காது. எத்தனை விதமான சைட் டிஷ் இருந்தாலும் இந்த கத்திரிக்காய் பச்சடியை அடிச்சுக்கவே முடியாது. நாங்க வெளியில பிரியாணி சாப்பிட்டா கூட பிரியாணி கூட கத்திரிக்காய் பச்சடி தராத ரெஸ்டாரண்ட்ஸ்ல சாப்பிட்றதே இல்லை. பாய் வீட்டில் பண்ற அளவுக்கு இந்த கத்திரிக்காய் பச்சடி பர்ஃபெக்டா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? மிக்சி ஜாரில் 100 கிராம் ட்ரையாக வறுத்த வேர்க்கடலை, 1/4 டீஸ்பூன் வறுத்த வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த எள்ளை பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ சட்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 5 கத்திரிக்காயை நல்லா வதக்கிக்கோங்க. 80% இதுலேயே வெந்துடணும். தனியாக எடுத்து வச்சிருங்க. அடுத்து அதே சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம், வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாயை சேர்த்து வதக்குங்க. அடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதும் இப்போ அதில் ஒரு பெரிய தக்காளியை சேர்த்து வதக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், கல் உப்பு சேர்த்து 2 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கிட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து பரட்டுங்க. இப்போ அதுல ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை 2 கப் தண்ணியில கரைச்சி சேர்த்துருங்க. நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்ச பவுடரை சேர்த்துக்கலாம். பவுடர் சேர்த்ததும் திக்காயிடும். கொஞ்சமா தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கோங்க. இப்போ 15 to 20 மினிட்ஸ் மீடியம் லோ ஃப்ளேம்ல வைங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஒரு வண்டர்ஃபுல் ரெசிபிங்க, மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். இது பிரியாணிக்கு மட்டும் இல்ல, ஒயிட் ரைஸ், இட்லி, தோசைக்கும் சூப்பரா இருக்கும். அண்ட் 1 மந்த் வரைக்கும் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாம இருக்கும். அண்ட் எங்க வீட்டில் இன்னைக்கு பிரியாணிக்கு தான் இந்த கத்திரிக்காய் பச்சடி செஞ்சிருக்கேன். எப்படி